Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. படித்து எதுவுமே பேசல வந்தாரே உட்காந்து பேசிக்கிட்டு எனக்கு பேச ஆரம்பிச்சாரு. தீர்மானியா நான் அங்கேருந்து தள்ளி விட்டேன், கீழே தள்ளி விட்டேன். திரும்ப கோவை மாவட்டம் சூலூர் அருகே காங்கேயம்பாளையம் பகுதியில் தடுப்பணை உள்ளது. இந்த பகுதி திருச்சி சாலையில் இருந்து ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு சூலூர் மற்றும் களங்கப் பகுதியை சேர்ந்த 3 பேர் மது அருந்தி உள்ளனர். அப்போது அவ்வழியாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவரும் தற்போது சூலூர் பகுதியில் தங்கி கூலி வேலைக்கு சென்று வருபவருமான 23 வயதான சுரேஷ்குமார் வந்துள்ளார். அங்கு வரும் பொழுது 3 பேர் மது அருந்திக் கொண்டிருப்பதை பார்த்து தனக்கும் மது கொடுக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் மது கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். திடீரென சுரேஷ்குமார் அங்கிருந்த ஒரு மது பாட்டிலை உடைத்து மூவரையும் மது கொடுக்க சொல்லி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதில் டென்ஷன் அடைந்த மது பிரியர்கள் 3 பேரும் சேர்ந்து மது வெறியர் சுரேஷ்குமாரை கீழே தள்ளி மது பாட்டிலால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக உடலை மறைக்க அப்பகுதியில் உள்ள தடுப்பணை பகுதிக்கு கொண்டு சென்று சிறிது அளவு ஆழம் தோண்டி உடலை புதைத்து அங்கிருந்த மண் மற்றும் சருகுகளை போட்டு தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். இதனையடுத்து மூவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் சூலூர் பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்த ராமையா மகன் ரகுபாண்டி சூலூர் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்தார். இதனையடுத்து அவரை விசாரித்து கலங்கல் பகுதியில் இருந்த மணிகண்டன் மகன் கரண், ஜெயபால் மகன் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு ரகுபாண்டியை அழைத்து வந்த போலீசார் சுரேஷ்குமாரை எங்கு கொலை செய்தீர்கள், எப்படி கொலை செய்தீர்கள் என விசாரணை மேற்கொண்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் எரிந்து கொண்டிருந்த சுரேஷ்குமாரின் உடலை கைப்பற்றினர். சம்பவ இடத்திற்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கருமத்தம்பட்டி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கராமன் உள்ளிட்டோர் வந்து ஆய்வு செய்தனர். மேலும் கோவை மாவட்ட தடய அறிவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களையும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கிடந்த மது பாட்டில்கள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய உடைந்த மது பாட்டில் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். சுரேஷ்குமார் உடலை கைப்பற்றிய சூலூர் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை தலைமையிலான போலீசார் சிங்காநல்லூர் அரசு இஎஸ்ஐ பொது மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வு பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். தனுஷ் நடித்த படத்தில் கருணாஸ் உள்ளிட்ட நண்பர்களோடு குடித்துக் கொண்டிருக்கும் போது வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க் என அறிமுகப்படுத்திக் கொண்டு என்ட்ரி கொடுக்கும் மயில்சாமி ஓசியிலேயே மது கேட்பதும் பிறகு வீட்டுக்கு செல்ல ஆட்டோவிற்கு பணம் கேட்பதும் என அடி வாங்குவார். ஆனால் இங்கு மது வெறியர் ஒருவர் ஓசி மது கேட்டு மது பாட்டிலை உடைத்து மிரட்டியதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த 3 மது பிரியர்கள் பாட்டிலால் குத்தி படுகொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. படித்து எதுவுமே பேசல வந்தாரே உட்காந்து பேசிக்கிட்டு எனக்கு பேச ஆரம்பிச்சாரு. அவர் வாட்டி தென்னை மட்டை இது அடி பார்த்துட்டு வரேன், அவர் வாட்டி மாட்டை அடிச்சுட்டு சுத்தம் இருக்குது. நான் அங்கிருந்து காட்டில் பசங்க வந்து கடிச்சிருக்கேன். கையில் பிடிக்கும்போது தீர்மானியா நான் அங்கிருந்து தள்ளி விட்டேன், கீழே தள்ளி விட்டேன். திரும்ப இங்கிலீஷ் வந்து இங்கிருந்து கீழே வந்து திரும்ப இங்கிலீஷ் வந்தாருன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு அங்கேருந்து ட்ரீட்டில் கையில் நான் கீழே வச்சு அங்கே வச்சு அடிச்சுருக்கேன். பாட்டில் வச்சு எடுத்து கீழே மது பழக்கமே ஒருவருக்கு பொல்லாத யமனாக மாறியதோடு மூவருக்கு பொல்லாதவனாக மாறி சிறை தண்டனையை வாங்கி கொடுத்து விட்டது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மேலும் கொலை செய்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர் அனைவருமே 24 வயதுக்குட்பட்டவர்கள். எனவே கொலைக்கு இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா எனவும் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன் மோகன்.
அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.